பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இங்கு கூடியிருக்கிற யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள்ல சங்கீத பகுதியில நாம் கேட்க போற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 133 வசனம் 1. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. இது தாவீது சொல்றாரு. ஏன்னா தாவீதுடைய கூட பிறந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏக சிந்தை உள்ளவர்களா இல்ல, ஒரு மனம் உள்ளவங்களா இல்ல. அப்போ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்றது, ஒருவேளை அவர் பார்த்திருக்கலாம், ஏதாவது ஒரு குடும்பத்தை அவர் பார்த்திருக்கலாம். இவங்க இந்த குடும்பம் எவ்வளவு அழகா ஒற்றுமையா இருக்கிறாங்க, ஒரே மனமா உட்காராங்க, சாப்பிடுறாங்க, ஒரு மனமா போறாங்க, வெளியில எந்த ஒரு வாக்குவாதமோ இல்ல பிரச்சனையோ எதுவுமே இல்லாம எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவருக்குன்னு சகோதரர் இருக்கிறனால அவர் அதை யோசிச்சு சொல்றாரு, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்றது எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு இன்பமா இருக்குன்னு சொல்லி அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு. அப்ப இந்த ஒரு மனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் தாட் ஒன் மைண்ட். இது இந்த ஒரு மனம் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்தை நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு மனம் முக்கியமா எங்க தேவைப்படுது? கணவன் மனைவிக்குள்ளார ரொம்பவே தேவைப்படுது. திருமணம் ஆன உடனேயே அவங்களுக்குள்ளார அந்த ஒரு மனம் வருமா அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரே பாதையில ஒரே மனமா அவங்க செயல்படும் பொழுது, ஓடும் பொழுது, அப்பதான் இந்த ஒரு மனம் அவங்களுக்குள்ளாக உருவாகும். டக்குன்னு இந்த கணவன் எங்கேயோ இருப்பாரு, கணவன் இல்ல எங்கேயோ வேற கலாச்சாரத்துல வாழ்ந்திருப்பாரு, மனைவி வேற ஒரு இடத்துல இருப்பாங்களே, வேற ஒரு கலாச்சாரத்துல இருப்பாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரும் பொழுது அங்க ஒரு மனம் உடனே வராது. அவங்க தொடர்ந்து அந்த பாதையில அவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு பேச்சுவார்த்தை இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இவங்க இருவரும் ஒரே பாதையில ஒரே காரியங்களை ஒரு முன்னாடி வச்சுட்டு அந்த பாதையில அவங்க ஓடும் பொழுது அவங்களுக்குள்ளார போக 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 அவங்களுக்குள்ளார அந்த ஒரு மனம் வரும். அப்ப இந்த கணவன் மணி ரொம்ப வருஷம் வாழ்ந்தும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு மனம் இல்லாம வாழ்ந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. திருமணமாகி 10 வருஷம் ஆயிருக்கலாம், 20 வருஷமா இருக்கலாம். ஆனாலும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் இப்படிதான் இருப்பேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்ற மாதிரி மனைவி ஓடிட்டு இருக்கோம். கணவன் நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு என்ன தோணுதோ அதைதான் நான் செய்வேன்னு சொல்லி கணவன் ஒரு பக்கம் ஓடிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்களுக்குள்ளார இருமனம் இருக்குமோ தவிர ஒரு மனம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ ஒரு மனம் இல்லாமையே கணவன் மனைவி அவங்களுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா கணவன் மனைவியில இருக்கிற அந்த ஒரு மனம் தான் பிள்ளைகளுக்கு வரும். கணவன் மனைவி பிள்ளைகள் அம்மா அப்பா இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு குடும்பம். அப்ப இந்த குடும்பத்துக்குள்ளார ஒரு மனம் வரணும் அப்படின்னா கணவன் மனைவி ஒரு மனம் பெற்றவர்களா இருக்கும் பொழுதுதான் பிள்ளைகளும் அந்த ஒரு மனதுக்குள்ளாக வருவாங்க இல்லையா? அப்பா ஒரு ட்ராக்கு, அம்மா ஒரு ட்ராக்கு, பிள்ளைகள் ஒரு ட்ராக்குன்னு சொல்லி 3 ட்ராக் ஒரு குடும்பத்துல அப்ப வந்துரும். அப்போ ஒரு மனம் யாருக்கு முக்கியம் அப்படின்னா முதல்ல கணவன் மனைவிக்கு முக்கியம். அடுத்தது பிள்ளைகளுக்கு. நம்ம சின்னதுல இருந்தே பிள்ளைகளை வளர்த்தலாம். அம்மா நீ பெருசாகி வளர்ந்து நீ இதுதான் நீ படிக்கணும், இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்ல தான் நீ உட்காரணும், இந்த மாதிரி நீ ஒரு போலீஸாவோ இல்ல கலெக்டர் ஆகோ அப்படின்னு சொல்லி அம்மாவும் அப்பாவும் ஆசைப்படுவாங்க. அதை சொல்லி சொல்லி வளர்த்துவாங்க. அதே அந்த அந்த காரியங்களை சொல்லி சொல்லி வளர்த்தும் பொழுது பிள்ளைகளும் அந்த ஒரு மனக்குள்ள வருவாங்க. அம்மா அப்பா இப்படி கனவு வச்சிருக்காங்களே என் மேல, நான் இதை நிறைவேற்றணும்னு சொல்லி பிள்ளைகளுக்கும் அந்த எண்ணத்துல அவங்க அப்போ 3 பேருமே ஒரே மனதுல அந்த பாதையில ஓடுறவங்களா இருப்பாங்க. அதுவே பிள்ளைகளுக்கும் அப்பா அம்மாவுக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் பிள்ளைங்க நம்ம கைக்குள்ள இருப்பாங்க. அவங்க வாலிப பிள்ளைகள் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு அந்த ஒரு மனம் இல்லைன்னா இப்படி ஒரு காரியங்கள்லாம் அங்க சம்பவிக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலம் மாறலாம். அவங்களுக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி வைப்பாங்க. அம்மாக்கும் அப்பாவுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு பாதையை அவங்க ஏற்படுத்தி கொண்டு அந்த பாதையில நடக்கிற அநேக பிள்ளைகள் இன்னி வரைக்கும் இருக்கு. இந்த மாதிரி காரியங்கள் ஒரு மனம் இல்லாத நாள்லதான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் சம்பவிக்கிறது. அடுத்தது பாருங்க, ஊழியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அநேக இடங்களில கணவன்மார்கள் மட்டும்தான் ஊழியத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அது வெளியில வீட்டு விசிட்டிங்கா இருக்கட்டும், இல்ல சுவிசேஷ ஊழியமா இருக்கட்டும், இன்னும் சில இடங்கள் சபையில கூட கணவன்மார்கள் மட்டும்தான் ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க தவிர பெண்கள் எழும்புறது இல்லை. சில இடங்கள்ல பெண்கள் நான் வேலைக்கு போறேன்னு சொல்லி அவங்களுடைய வழிகளை அவங்க திருப்பிக்கிறாங்க. வேலைக்கு போயிட்டு ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ற அநேக பெண்களும் உண்டு. கணவனுக்கு துணையா இருந்து அவங்களுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கணுமே, மினிஸ்ட்ரியில அவங்களுடைய ஊழியத்துல நான் எல்லாத்துலயுமே சப்போர்ட்டா இருக்கணுமே சொல்லி
இப்படி ஒரு மனமாய் செயல்படுகிற பெண்கள் ஒரு சில இடங்கள்ல உண்டோ தவிர இன்னும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பாரம் இல்ல, விருப்பம் இல்ல. கணவன் மட்டும்தான் ஊழியத்தை அழகா கொண்டு போயிட்டு இருப்பாங்களே தவிர மனைவி ஒரு துளி கூட அவங்களுடைய அந்த பாதையில இல்லாதவங்களா இருப்பாங்க. ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, ஊழியம் அப்படின்னு போகும்பொழுது அது கணவன் மனைவி இருவருக்குமே ஆண்டவர் கொடுக்கப்பட்டதான அந்த ஊழியம். இதுல இருவரும் ஒரே மனமாய் செயல்படும் பொழுதுதான் அந்த ஊழியத்துல வளர்ச்சி இருக்கும், எழுப்புதல் இருக்கும். அதை ஆண்டவர் இன்னும் அதிகமாய் கட்டி எழுப்புவாரு. அப்போ கணவன் மனைவி இருவரும் ஒரே மனமா இருக்கணும். கணவர் சொல்லுவாரு, இந்த ஊழியத்தை நான் இப்படி எல்லாம் கொண்டு போகணும், இப்படிப்பட்ட புது புது பிளானிங் எல்லாம் அவர் அந்த சபையில போடுவாரு. ஆனா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அநேக இடங்கள்ல இல்ல. ஏன்னா அவங்க ஒரு உலகத்தானே போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த பெண் வருவாங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது அது கேள்விக்குறியா இருக்கு. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மன உளைச்சல் உண்டாகுது. ஊழியத்துல தொடர்ந்து முன்னேற்றத்தை கொண்டு போக முடியறது இல்ல. அவங்க பாதிலேயே உடைந்து போறவங்களாகவும் ஊழியம் உடைந்து போகிறதாகவும் இருக்கு. அப்ப இந்த ஒரு மனம் எங்க வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரியில ஊழியம் பண்றவங்களுடைய மத்தியில கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு மனம் கண்டிப்பா தேவைப்படும். ஒரு மனமா இணைந்து செயல்படும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். அது இந்த கிறிஸ்துவ சமுதாயத்துல பார்க்கும் பொழுது ஒரு ஊழியக்காரர் வளர்ந்தாலோ இல்ல அவங்க முன்னேறிட்டு போனாலோ அவங்கள பத்தி குறைதான் பேசுறோமோ தவிர அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது இல்ல. நம்ம என்ன இவர் இப்படி எல்லாம் பேசிட்டு போறாரு, என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு போறாரு. தேவன் ஒவ்வொரு மேலையும் என்ன அழைப்பும் என்ன அபிஷேகமும் வைத்திருக்கிறாங்களோ அதுக்கேத்த மாதிரிதான் அவங்களுடைய ஊழியங்கள் இருக்குமோ தவிர அதை பத்தி நம்ம குறை பேச முடியாது. ஏன்னா கிறிஸ்துவ சமுதாயம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய லட்சியம், அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும், ஒரு எப்படி சொல்றது, தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில நம்ம கட்டணும், இப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இருக்கணுமோ தவிர நான் நல்லா வாழ்ந்தா போதும், அவங்களை விட நான் நல்லா வாழ்ந்தா போதும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் வேண்டாம். ஏக சிந்தை உள்ளவர்களா இருக்கணும்னு சொல்லி பவுல் சொல்றாரு. கிறிஸ்துவின் சிந்தை தான் எனக்குள்ளாக இருக்கு. அப்ப அந்த கிறிஸ்துவின் சிந்தை என்ன அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய சிந்தை என்ன இருக்கும், ஆண்டவருடைய சிந்தை என்ன இருக்கணும், நீ நல்லா வீடு வாசலோட இருக்கணும், நீ நல்லா உயர போகணும், பணத்துல வாழணும், இப்படிப்பட்ட சிந்தனையா இருக்கும். இல்ல, ஐயோ என் ஜனங்க அழிந்து போறாங்களே, என்னுடைய பிள்ளைங்க, நான் என் கரத்தினால் உருவாக்கப்பட்ட ஜனங்கள் என்னை அறிந்து கொள்ளாமையே அவங்க அழிந்து கொண்டு இருக்காங்களேன்னு சொல்லி இந்த வேதனை தான் ஆண்டவருக்குள்ளாக இருக்குமோ தவிர இந்த சிந்தனையை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்ன ஒரு சிந்தனை இருக்கணும், என்ன ஒரு மனம் இருக்கணும் அப்படின்னா, ராஜ்யத்தை கட்டணும், அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவர் பக்கமா திருப்பணும், உலகம் அழிவுக்கு நேரா போய் கொண்டிருக்கே, எப்படி நான் இதை மீட்கிறது, எப்படி ஜனங்களை நான் ஆண்டவர் பக்கம் கூட்டி சேர்க்கிறது, இதற்கான முயற்சிகளோடு ஒரு மனமாய் கிறிஸ்துவ சமூகம் செயல்படணுமோ தவிர மற்றவர்களை பார்த்து நம்மளுடைய அபிஷேகம் ஓடக்கூடாது, மற்றவர்களை குறை சொல்லி நம்மளுடைய கிறிஸ்துவ சமூகம் போகக்கூடாது. அப்போ இந்த ஒரு மனம் கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. கணவன் மனைவிக்கு முக்கியமா இருக்கு, பிள்ளைகளுக்கு முக்கியமா இருக்கு. ஊழியத்துல கணவன் மனைவி இருவருக்கும் அந்த ஒரு மனம் இருந்தாலும் ஜனங்கள் பாத்தீங்கன்னா ஒரு மேய்ப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள் அநேக இடங்கள்ல இருக்கிறாங்க. அவர் என்னமோ சொல்லிட்டு போட்டோம், நான் இப்படிதான் வருவேன், இத்தனை மணிக்கு தான் நான் வருவேன், இப்படிதான் உட்காருவேன், நான் இப்படிதான் பாவத்துலதான் உட்காருவேன்னு சொல்லி ஒரு முரட்டாட்டம் பண்ற அநேக ஜனங்கள் உண்டு. ஆனா ஒரு மனம் சபையில இருக்கிற ஜனங்களுக்கும் தேவை. எப்படி ஒரு மேய்ப்பன் அதாவது போதகர் இருக்கிறாங்களோ அவங்களுடைய சிந்தை தான் யாருக்கு இருக்கணும் அப்படின்னா, ஜனங்களுக்கும் அங்க வருகிற அந்த ஆடுகளுக்கும் விசுவாசிகளுக்கும் இருக்கணுமோ தவிர இருமனம் உள்ளவர்களா இருக்கக்கூடாது. இருமனம் இருக்குமானால் அங்க பிரிவு வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது ஆதாம் ஏவாளுடைய காரியங்கள், அவர்கள் எப்போ இருமனம் ஆனார்களோ அங்க இப்போ பிரச்சனை வந்தது. இருமனம் யார் கொண்டு வருவா அப்படின்னா, பிசாசு கொண்டு வருவோம். ஒரே மனமா ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. அங்க பிசாசு வந்தா அந்த ஒரே மனம் பாத்தீங்கன்னா இருமனமானதுக்கு அப்புறம் அங்க பிரிவு வந்தது, ஆவிக்குரிய வாழ்க்கை உடைஞ்சது. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம ஆதியில அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது அப்ப ஆண்டவர் ஒரு மனதை அதிகமாய் நேசிக்கிற தேவனா இருக்கிறார். மத்தேயு 18:20 கூட 2-3 பேர் நாமத்தினால் எங்கு கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில நான் இருப்பேன் என்று ஆண்டவர் அங்க சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த ஒரு மனம் எங்க இருக்கோ அது ஆண்டவர் நேசிக்கிறவரா இருக்கார். தாவீதுக்கு எப்படி அது இன்பமும் அது நன்மையும் காணப்பட்டதோ, தாவீதுக்கே அது அப்படி காணப்பட்டதுன்னா அப்ப ஆண்டவருடைய பார்வைக்கு அது எந்த அளவுக்கு அழகாய் அது தோன்றியிருக்கும். தானியேலுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது தானியேல் 3:17-18 சாத்ராக் மேஷாக்
மேஷக் ஆபேத்நேகோவை வந்து ஒரு சிலையை பணிந்து கொள்ளும்படி சொல்றாங்க. அப்ப அங்க என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வைராக்கியம் பாராட்டுறாங்க. நான் வந்து செத்தாலும் பரவாயில்ல, நான் வந்து பணிந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லி அந்த 3 பேர்த்துல ஒருத்தராவது ஐயோ வேண்டாம் நம்ம செத்துருவோமேன்னு சொல்லி அவங்கள குழப்ப கிடையாது. இதே நம்மளா இருந்தா வேண்டாம் நம்ம எப்படியாவது ஏதாவது ஒண்ணு சொல்லி நம்ம போயிடலாம், நம்ம இந்த இடத்த விட்டு எப்படியாவது விலக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இல்லைன்னா நம்ம கீழே விழுந்து நம்ம வந்து பணிந்து கொண்டாவது நம்ம போயிடலாம், நமக்கு உயிர் தான் முக்கியம்னு சொல்லி நம்மளா இருந்தா அப்படிதான் சொல்லிருப்போம். ஆனா அவங்க பாருங்க 3 பேருமே ஒரே மனமுடையவர்களா இருந்தாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் என்னுடைய கடவுள் தப்பு வைக்கலனாலும் பரவாயில்ல, நான் இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், என் கடவுள் அவர் தப்பு வைக்க வல்லவரா இருக்கிறான்னு சொல்லி 3 பேரும் ஒரு மனமாய் அங்க நின்றதுனால அந்த 7 மடங்கு எரிகிற அக்கினி சூழில 3 பேரையும் போட்டாங்க. ஆனா அந்த ஒரு மனமாய் இருந்த அந்த 3 பேருக்கு மத்தியில ஆண்டவர் அங்க இறங்கி பெரிய காரியங்களை செஞ்சாரு. ஏன்னா ஒரு மனம் அவருடைய பார்வைக்கு நன்மையும் இன்பமுமானதா இருக்கு. அதுவே அப்போஸ்தலர் 2:46 பாருங்க, பேதுருனால ரட்சிக்கப்பட்ட அந்த 3000 பேரு, அங்க இருந்த மேலறை வீட்டுல கூடி இருந்த 120 பேர் எல்லாருமே சேர்ந்து சபையில ஒரு மனமாய் கூடி தரித்திருந்ததுனால அங்க ஒரு பெரிய எழுப்புதல். என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்போ ஒரு மனம் இருக்கும் பொழுது ஆத்துமாக்களை தேவன் சபையிலே கூட்டி சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஏன் அப்படின்னா ஒரு மனம் ஆண்டவருக்கு பிரியமானதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அந்த ஒரு மனமாய் எந்த ஜனங்கள், எந்த சபை விசுவாசிகள், எந்த சபை போதகர்கள் எல்லாமே ஒரு மனமாய் எங்கு செயல்படுகிறார்களோ, ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறார்களோ, ஏக சிந்தை உள்ளவர்களாய் ஒரே மனம் உடையவர்களாய் காத்திருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட இடங்களிலே ஜனங்களை தேவன் கூட்டி சேர்க்கிற வல்லவராய் இருக்கிறார். அதுவே பாருங்க அப்போஸ்தலர் 5 பார்க்கும் பொழுது அனனியா சப்பிரார் இந்த ஒரு மனம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ஒரு மனம் பாவத்துல ஒரு மனப்படுறாங்க. அவங்களுடைய காணியாட்சியை வித்து அவங்க அதுல ஏமாத்துறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அனனியாவும் சப்பிராலும் 2 பேருமே பொய் சொல்றதுக்கு ஒரு மனப்படுறாங்க. பாவத்துல ஒரு மனம் படும் பொழுது 2 பேருக்குமே அங்க அழிவுதான் வந்தது. ஆண்டவர் எந்த ஒரு மனம் விரும்புகிறார் அப்படின்னா, என்னுடைய ஜனங்கள் என்னுடைய சமூகத்துல ஒரு மனம் உள்ளவர்களா இருக்கணும், பரிசுத்தத்துல ஒரு மனம் உள்ளவர்களா இருக்கணும், என்னுடைய காரியங்களை நிறைவேற்றுறதுல ஒரு மனமா இருக்கணும், என்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கற்ற காரியங்கள்ல ஒரு மனம் உள்ளவர்களா இருக்கணுமோ தவிர இந்த பாவத்துல ஒரு மனம் படுறத ஆண்டவர் வெறுக்கிறார். ஒரு மனுஷன் பாவம் செஞ்சானா அந்த பாவத்தை நம்ம சொல்லணும், நீ பண்றது தப்புன்னு. இல்ல நீ அதெல்லாம் அது அவருடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவர் பண்ணிட்டாருன்னு சொல்லி நம்ம தடவி கொடுத்தோம்னா இந்த பாவத்துக்கு ஒரு மனம் படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அவைக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும் அல்லது வாழ்க்கையில நம் அழிவை காண்கிறவர்களா இருக்கிறோம். இந்த மத்தியில நம்ம பார்த்தோம் பாருங்க, 2-3 பேர் நாமத்தினால் எங்க கூடுகிறார்களோ அவங்க மத்தியில் நான் இருப்பேன். அப்ப இந்த வசனம் யாருக்குரியது? அநேகருடைய புலம்பல்கள் என்னன்னா, ஐயோ நான் ஒரு மனமா இருக்கிறேனே, என்னுடைய கணவன் எனக்கு ஒரு மனமா இருக்கிறது இல்லையே, என் கூட ஜெபிக்க வரமாட்டேன்றாரு, சபைக்கு வரமாட்டேன்றாரு, ஒரு உலகத்தானே போல ஆண்டவர் அறிந்தும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு, ஒரு மனம் இல்லையேன்னு சொல்லி அநேக பேர் கணவனா இருக்கட்டும் அல்லது மனைவியா இருக்கட்டும் அல்லது பிள்ளைகள் கூட சில நேரத்துல என் அம்மா அப்பாவும் இப்படி போயிட்டு இருக்காங்களே, ஆண்டவர் அறிஞ்சவங்க தான் சபைக்கு வரமாட்டேன்றாங்க, ஆண்டவரை தேட மாட்டேன்றாங்களேன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கலாம். சிலர் வந்து அந்த ஜெபத்திலே விட்டுருவாங்க, என் கணவனோட என் குடும்பத்தோட ஜெபிச்சாதான் ஜெபம் போல அப்படின்னு சொல்லி அந்த இதனாலேயே பிரச்சனை வருது. நீ ஜெபத்துக்கு வா, ஜெபிக்க வா, என் கூட வா, சர்ச்சுக்கு வான்னு சொல்லி அவங்க ஒருவேளை வரல அப்படின்னு போகும்போது அங்க ஒரு பூகம்பமே வெடிக்குது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 2-3 பேர் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒருமனப்படுத்தி அவருடைய சமூகத்துல நீங்க உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது நீங்க என்னென்ன காரியங்களுக்காக அவருடைய சமூகத்துல நிக்கிறீங்களோ எல்லாவற்றையுமே அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். கணவன் ஒரு மனம் இல்லையா, மனைவி ஒரு மனம் இல்லையா, குடும்பம் ஒரு மனம் இல்லையா, நீங்க ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய சிந்தையை நீங்க பெற்றவர்களாய் அவரோடு ஒரு மனம் ஆகும் பொழுது, தனித்து நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். எனவே தேவன் அன்பானவர்களே, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுடைய சமூகத்துல அடக்கி ஒருமனப்பட்டு தேவனுடைய சமூகத்துல நாம் நெருங்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஒரு மனமாய் நாம் கூடி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக செயல்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். அழகான வார்த்தை. ஆமென். முதல்ல ஒரு மனம் என்றது எங்க இருந்து உருவாகணும்? கடைசியில முடிக்கும் போது ஒரு மனம் நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் அதுதான் என்ன செய்யணும்? ஒருமனப்படுவது ரொம்ப அவசியமானது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம்,
இந்த ஒருமனப்படுத்துதுன்னு சொல்லிட்டு இவங்க ஒருமனப்படாம போயிடுவாங்க. நிறைய பாஸ்டர் நான் பார்த்திருக்கேன், இதனால இடறி போனதை பார்த்திருக்கிறேன். சில மூப்பர்களை நான் பார்த்திருக்கேன், சில நண்பர்களை நான் பார்த்திருக்கேன், சில குடும்ப தலைவர்களை பார்த்திருக்கேன், தலைவியை பார்த்திருக்கிறேன். ஐயோ, அவங்க என் கணவர் ஜெபம் பண்ண வரல, அல்லது என் மனைவி ஜெபம் பண்ண வரல, என் பிள்ளைகள் ஜெபம் பண்ண வரல, அதனால இந்த ஜெபம் வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க கேட்டா, தங்களுடைய அந்த ஒருமனம் இங்கிருந்து எதிர்பார்க்கிறாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் முதல்ல நம்மளுடைய சரீரம், ஆவி, ஆத்மாவை ஒருமனப்படுத்த ஒரு மனுஷனுக்கு என்ன வரணும்? ஒரு திராணி இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சரீரம் நம்ம சொல்ற பேச்சை கேட்கறது இல்லை. சொல்றது புரியுதா இல்லையா? நம்மளோட மாம்சம் நம்ம சொல்லுகிற பேச்சை கேட்கறது இல்லை. அந்த ஒருமனத்துக்குள்ள முதலாவது எதை கொண்டு வந்து சேர்க்கணும்? முதலாவது உன் பிள்ளைய உன் கணவனை சேர்க்கறதுக்கு முன்னாடி, நீ உன் பிள்ளைய கணவனை சேர்க்கறதுக்கு சண்டையும் சச்சரவும் தான் வருது. ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டா, முதலாவது உன் சரீரத்தை, உன் ஆத்மாவும் ஆவிய நீ கொண்டு வந்து சேர்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம். பாஸ்டர் ரொம்ப அழகா அதை பத்தி பேசினாங்க. இருந்த போதிலும் இதை குறித்து நான் ரொம்ப வாஞ்சோடு ஒரு காரியத்தை பத்தி நான் பேசியிருக்கிறேன். தாவீது ஏங்கினார், அந்த ஒருமனம் வருவதற்கு ஏங்கினார். அவர்களுக்கு சகோதரர்கள் இருக்கு, தாவீதுக்கு சகோதரர் இருந்துச்சு. அவருக்கு பாத்தீங்கன்னா அப்பா இருந்தாங்க, நண்பர்கள் இருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல இருந்து அவருக்கு எதிர்பார்த்த அந்த ஒருமனம் அவருக்கு கிடைக்கவில்லை. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எதை அவர் படிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசேக்கும் ஆரோனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒருமனதை இந்த இடத்துல அவர் நினைவுபடுத்த விரும்புகிறார். ஆமென். இந்த 133ஆம் சங்கீதத்துல எந்த சகோதரர்களை அவர்கள் நினைவுபடுத்துறாருன்னா, தாவீது அதை எழுதும் போது ஆரோனையும் மோசையும் அங்கே நினைவுபடுத்துகிறார். அப்ப அவங்க ரெண்டு பேரும் கூடி எவ்வளவு பெரிய பிரமிப்பான காரியத்தை செய்தார்கள், ஆச்சரியமான காரியங்களை நடப்பித்தார்கள் என்று சொல்றதுக்கு தான் இந்த காரியத்தை என்ன செய்யறாரு. அல்லேலூயா. அப்போ அந்த ஒருமனம் வரும்போது நீங்க எவ்வளவு பெரிய ஆலயம் எதிர்த்து நிக்க முடியும். அல்லேலூயா. ஒருமனம் இருக்கும்போது அந்த சொல்லுகிற காரியங்கள் மன உளைச்சல் இருந்தாலும் நம்மளை என்ன செய்யணும், டிப்ரெஷன்ல இருந்தாலும் நம்மளை சரி செய்யும். அப்ப ஒருமனத்துக்கு விட்டு கொடுக்கணும். இப்ப நம்மளோட ஊழியங்களை கூட நிறைய மன உளைச்சல்களை சந்திக்கிறோம், நிறைய போராட்டங்களை சந்திக்கிறோம், நிறைய மிரட்டல்களை சந்திக்கிறோம், நிறைய எதிர்ப்புகளை சந்திக்கிறோம். நிறைய பேர் குறை பேசுறாங்க நம்ம ஊழியங்களை குறித்து, அல்லது நம்ம வாழ்க்கையை குறித்து பேசலாம். எவ்வளவு பண்ணும்போது நான் மன உளைச்சல் ஆகும் போது என்னுடைய மனைவி ஒருவேளை எனக்கு எதிராக இருந்து ஒருமனம் இல்லாம இருந்தா நான் என்ன சொல்றது, அது என்னோட ஊழியத்துக்கு அது ஒரு ஸ்டெப்பனா நிக்க முடியுமா, அல்லது உறுதியா நிக்க முடியுமா? முடியாது இல்ல. நான் சொல்றது புரியுதா இல்லையா? இன்னைக்கு அனைவரோட ஊழியங்கள் விழுந்து போவதற்கு காரணம் கேட்டா, தனியா நிற்பதினாலே ரொம்ப தப்புன்னு நான் சொல்ல வரேன். ஒரு பாஸ்டர் அல்லது ஒரு பாஸ்டர் அம்மாவோ தனித்து நிக்க முடியாது. ஒரு மனம் கட்டாயமா நமக்கு தேவை. அல்லேலூயா. ஒரு மனம் நமக்கு வேணும். ஒரு மனம் என்பது முதலாவது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்வில் இருந்து ஆரம்பிக்கணும், அப்புறம் நம்ம குடும்பத்துல ஆரம்பிக்கணும், அப்புறம் சபையில ஆரம்பிக்கணும், அப்புறம் தான் எல்லாமே சமுதாயம் எல்லாம் அப்புறம் நெக்ஸ்ட். முதல்ல என்னிலிருந்து, அப்புறம் என் குடும்பம், அப்புறம் நான், அப்புறம் குடும்பம், அப்புறம் சபை. இதை நீங்க ஒருமனப்படுத்தணும். பாஸ்டர் யோசிப்பாரு, விசுவாசி ஒண்ணு யோசிப்பாரு. நான் ஒரு சில இடத்துக்கு இப்போ சமீபத்துல போயிருந்தப்போ பாஸ்டர் சொல்றாரு, கேட்கவே மாட்டேங்கிறாங்க. பாஸ்டர் முன்னாடி வாங்க வர மாட்டேங்கிறாங்க, எழுந்து நில்லுன்னா நிக்க மாட்டேங்கிறாங்க, முன்னாடி பாடுங்கன்னா பாட மாட்டேங்கிறாங்க. அப்ப பாஸ்டர் அந்த ஒருமனம் ஏன் இது இல்லாம போகுது அப்படின்னு கேட்டா, நமக்கு அந்த சத்தியத்தினுடைய ஆழம் புரியல. நீங்க ஒருமனப்பட்டிருந்தால் சாத்தானை எதிர்க்க முடியும். அல்லேலூயா. நீங்க ஒருமனப்பட்டிருந்தால் உங்க ஊழியத்துல யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு 5 பேரா இருந்தாலும் சரி, 10 பேரா இருந்தாலும் சிறு கூட்டம் தான். உங்களுக்கு ஒருமனம் இருந்தா யாராலையும் என்ன செய்ய முடியாது, எதிர்கொள்ள முடியாது. ஒரு சின்ன தேசம் தான் இன்னைக்கு ஆட்டி படைக்குது. உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே பயங்கரமான ஒரு சின்ன குட்டி இஸ்ரேல் தேசம் உலகம் முழுவதும் அதை ஆட்கொள்ள நினைக்குது. ஆனா அவங்களால ஏன் மேற்கொள்ள முடியலன்னா, அந்த இஸ்ரேல் தேசம் என்னவா இருக்குன்னா, ஒருமனமா இருக்காங்க. அவங்களுடைய கல்ச்சர்ல, அவங்களுடைய வாழ்க்கை முறையில, அவங்களுடைய நீதியில, அல்லது அவங்களுடைய கடவுளுடைய பக்தியில அவங்க ஒருமனமா இருக்கிறதுனால யாராலையும் மேற்கொள்ள முடியாது. அது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையும் கூட ஒருமனப்பட்டு இருக்கும் போது எந்த எதிரியும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. இல்லையா? சொல்லுவோமா? ஆமேன்னு சொல்லுவோமா? இதான் இன்னைக்கான வார்த்தை. ரொம்ப அழகான வார்த்தை பசங்க பேசினாங்க, நிறைய காரியங்களை குறித்து சொன்னாங்க. ஆதியிலிருந்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒருமனம் இல்லாம போனது. அவங்க என்ன செஞ்சாங்க, இருமனமா மாறிட்டாங்க. அதனால அந்த இருமனம் வர்ற இடத்துல பிசாசோட வேலை இருக்கும், அவன் ஆதிக்கம் பண்ண ஆரம்பிப்பான்னு சொன்னாங்க. அதெல்லாம் உண்மையான விஷயங்கள் தான். அதனாலதான் தாவீது இந்த சங்கீதத்துல சொல்றாரு, நீங்க ஒருமனப்பட்டு இருக்கும் போது தேவன் அந்த இடத்துல வாசம் பண்ணுவார். அது ஆரோனுடைய சிரசில் இறங்குகிற
பனிக்கு ஒப்பா இருக்கும். அதுல அந்த ஐக்கியம் வந்து சொல்ல முடியாதது, அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தேவன் இந்த இடத்துல பாஸ்டர்மா ஊடாக திருவலம் பற்றினார். அல்லேலூயா. அதே போல முக்கியமான விஷயம் சொன்னாங்கப்பா, நீங்க பாஸ்டர்ஸ் எல்லாம் தனித்து செயல்படணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு அதுல உடன்பாடும் இல்லை, வேதம் அதை சொல்லவும் இல்லை. அல்லேலூயா. நீங்க ஒருமனப்பட்டவர்களா இருக்கும் போது எந்த இடத்துலயுமே உங்களுக்கான அச்சுறுத்தல் வராது. நீங்க ஒருமனப்பட்டு இருக்கும் போது, ஒருமனம்ன்றது எதை காமிக்குதுன்னா உங்க ஐக்கியத்தை அங்க என்ன செய்து காட்டுது. நீங்க ஒருமனப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்து யாராவது ஒருத்தர் விஷயம் சொன்னா அமைங்களேன். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் வந்து பிரிஞ்சு போறதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? கணவன் மனைவி ஒருமனம் இல்லாதது. காரணம், இவங்களுக்கு ஒருமனம் இல்லாததுனால யாரோ ஒரு நபர் கணவனிடத்துல வந்து ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை டக்குன்னு ஏற்றுக்கொள்றான், அல்லது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு குடும்பத்துல போய் பிரச்சனை பண்றான். யாரோ ஒருத்தன் என்னமோ சொல்லிட்டான்னு சொல்லி மனைவியை போய் கொல்றான், வெட்டுறான், குத்துறான். நடக்குதா இல்லைங்களா? அந்த ஒருமனம் இல்லாதனாலதான் சந்தேகம் வருது, ஒருமனம் இல்லாதனாலதான் பிரிவினை வருதுன்னு நான் சொல்ல வரேன். ஒருமனம் நமக்குள்ள இல்லைன்னா நமக்குள்ள என்ன வந்துரும்னா சண்டை சச்சரவு எல்லாம் வரும். இன்னைக்கு சபைகள்ல இது நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு கிறிஸ்தவ சமூகத்துல நடந்துட்டு இருக்கு. புல்பிட்டில் நின்று பேசலாம், ஆனால் பாஸ்டர்மாவுக்கும் பாஸ்டரியாவுக்கும் ஒற்றுமை இருக்குன்னா இல்ல. ரொம்ப வேதனையான ஒண்ணு. எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஒருமனம் என்பது என்ன? அவன் கணவனை குறித்து மனைவிக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அல்லேலூயா. மனைவியை குறித்து கணவனுக்கு தெரிந்திருப்பதான் ஒருமனம்னா. சும்மா அப்படியே உட்காந்து பைக்ல சுத்துறது இல்ல ஒருமனம். நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் கார்ல அப்படியே போயிட்டு ஸ்டேட்டஸ் போட்டா ஒருமனம்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லங்க, இல்லங்க, அது இல்லங்க ஒருமனம். ஸ்டேட்டஸ்ல போறதுனாலயோ அல்லது பைக்ல கொண்டு போறதுனாலயோ அல்லது எங்கேயோ உட்காந்துட்டு உச்சத்துல நின்று போட்டோ எடுக்கிறதுனால எல்லாம் ஒருமனம் இல்லை. அது இல்ல ஒருமனம். உங்க வாழ்க்கை தரத்தை, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒருமனம் வேறொரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்யும். அதான் மோசைக்கும் ஆரோனுக்கும் நடந்தது. அவங்களோட ஒருமனம் இந்த ராஜ்யத்தினுடைய ஒரு பெரிய மாற்றத்தை என்ன செஞ்சுச்சு, கொண்டு வந்தது. ஆனா நமக்குள்ள இருக்கிற ஒருமனம் நம்மளுடைய ஒரு வீட்டை கூட நம்மளால என்ன செய்ய முடியல, மாற்ற முடியல. அப்ப அதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். அதை ரொம்ப அழகா பேசியிருந்தீங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஆமென். சரி.